டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பட இயக்குனரோட படைப்பாக வெளியாகிருக்கிற பிளாக் போன் 2 ஹாலிவுட் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1982ல குவென்னுக்கு ஒரு கனவு வருது. அதுல 1957ல ஆல்பைன் ஏரியில ஒரு சிறுவன் கொல்லப்படுவது போல தெரிய வருது. மறுபுறம் கிராப்பரை கொலை செய்ததுக்கு அப்புறம் வேலை செய்த போன்ல இருந்து அழைப்பு வருவதாக நினைக்கும் மன அதிர்ச்சியில இருக்கிறாரு அவரோட சகோதரன் பின்னி. மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த அவங்களோட அப்பா திரும்பி நல்ல வாழ்க்கை முறையில அவங்களோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஒவ்வொரு நாளும் ஒரு சிறுவன் கொல்லப்படுவது குவென்னோட கனவுல வருது. அவங்க இருக்கும் போது ஒரு எழுத்தை எழுதி வைக்கிறாங்க. இது எல்லாம் ஆல்பைன் ஏரி என்ற இடத்துல நடப்பதை அறியறாரு குவென். பின்னர் அங்கு நடந்த யூத் கேம்ப் குறித்த பேம்ப்லெட்டை பின்னிடமிருந்து காட்டுறாங்க. ஆனா பின்னியோ அதனை நம்ப மறுக்கிறாரு. அவங்களோட தந்தை இது உங்க அம்மா வேலை செய்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது நம்பும் பின்னி குவென்னும் மற்றும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு ஆல்பைன் ஏரிக்கு போறாங்க. அங்கு கொல்லப்பட்ட சிறுவர்களுக்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தம், அங்கு இருப்பவங்களுக்கு நடக்கும் மர்ம தாக்குதல இருந்து தப்பித்து உண்மையை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை. 2021 வெளியான பிளாக் போன் திரைப்படத்தின் 2ஆம் பாகமாக இந்த படம் வெளியாயிருக்கு. இதனால் முதல் பாகத்தை கண்டிப்பா பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்கணுங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சியாக தான் பல முடிச்சுகளை வச்சு திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர் ஸ்காட் டெரிக்சன். சிறுவனாக இருந்து சைக்கோ கில்லரிடம் இருந்து முதல் பாகத்துல தப்பிய பின்னி தற்போது பெரியவனாக வளர்ந்து இருக்காரு. முதல் பாகத்துல இறந்து போனவர்கள் பிளாக் போன்ல வந்து பேசி உதவி கேட்கிறாங்க. அது போல இந்த முறையும் வரும் அழைப்புகளுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு பின்னி. ஆனா ஒரு அழைப்பு அவருடைய எண்ணத்தை மாற்றுது. அந்த காட்சியில மிகவும் பதட்டமான நடிப்பை அழகா வெளிப்படுத்தியிருக்காரு பின்னியாக நடித்துள்ள மேசன் தாமஸ். தங்கைக்காக அவர் போராடும் காட்சிகள் ரொம்ப அருமையா காட்டப்பட்டிருக்கு. அவரை விட குவென்னாக நடித்துள்ள மடலை மெக்ரோவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அம்மாவை நினைச்சு உருகி அழுவுறதும் வில்லனை எதிர்த்து சண்டையிடுவது என நடிப்புல அதிக ஸ்கோர் செஞ்சிருக்காரு. டேமின் ஃபிசர், ஜெர்மி டேவிஸ், அரியானா ரிவாஸ் ஆகியோர் தங்களோட பாத்திரத்தை கச்சிதமா செஞ்சிருக்காங்க. இவங்களை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு சைக்கோ கில்லராக ஈத்தன் ஹாக் மிரட்டி இருக்காருன்னே சொல்லலாம். முகமூடியுடன் அவர் தோன்றும் காட்சி எல்லாமே மிரட்டலாதான் இருக்கு. வலுவான எதிரிய ரிவீல் செய்யும் இடம் செமையா இருக்கு. அதே போல அவரை எப்படி பின்னியும் குவென்னும் வீழ்த்த போறாங்க அப்படிங்கிற பரபரப்புடனே திரைக்கதையை அழகா கொண்டு போயிருக்காங்க. பல ட்விஸ்டுகளை வச்சு திரையிலிருந்து நம்மள நகர விடாம பார்த்து கொள்ளும் வகையில சிறப்பா எடுத்திருக்காரு இயக்குனர். அதோட மிரட்சியை ஏற்படுத்தும் காட்சிகளை சிறப்பா எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். ரத்தம் தெரிக்கும் கொடூர காட்சிகள் இருக்கிறனால கண்டிப்பா ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்களும் சிறுவர்களுக்கான படமா கண்டிப்பா இந்த படம் இல்ல. அட்டிகஸ் டெரிக்சனோட இசை படம் முழுக்க நம்ம பதட்டத்திலேயே வச்சுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிரட்டி எடுத்திருக்காங்க. எக்ஸ்பெர்க்கோட கேமரா ஒர்க் பனி பிரதேசத்துல நம்ம இருக்க வச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். முதல் பாகத்தை ஒப்பிடுகையில திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இருக்கலாம் டைரக்டர். கனவுகள்ல அடிபடும் போது நிஜத்துல காயம் ஏற்படுவது போன்ற காட்சிகள் சில படங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படின்னாலுமே அதனை ஹீரோயின் எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கறத காட்டிய விதம் ரொம்ப அருமையா இருக்கு. கதை மற்றும் திரைக்கதை, திகிலூட்டும் காட்சிகள், ட்விஸ்ட், பின்னணி இசை படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. ஆக மொத்தத்துல இந்த பிளாக் போன் 2 மிரட்டலோட உச்சனே சொல்லலாம். கண்டிப்பா ஹாரர் த்ரில்லர் ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.